அதிமுக பிஜேபியோட போய்விடக்கூடாது என்பதற்கு ஒரே ஒரு கவலை. அது பிஜேபி சுவாகா பண்ண பார்க்குது அந்த கட்சியை. அந்த கட்சி காப்பாற்றப்படணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க பாதுகாத்த கட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு விட்டுறக்கூடாது. அந்த கவலையில தான் விசிகா கவலைப்படுது. அதனால தான் அண்ணன் திருமாவளவன் கவலைப்படுறத தவிர வேற ஒன்றும் கவலை இல்லை. பிஜேபி சுவாகா பண்ணிடக்கூடாது அந்த அச்சம் தான். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ரீசெண்ட் டேஸா நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக சீட் ரிலேட்டடா கம்யூனிஸ்ட்லாம் சொல்ல போனா வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கறதெல்லாம் வச்சு அழுத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. விசிகாவும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. டபுள் டிஜிட்ன்றாங்க. பட் திமுக சிங்கிள் டிஜிட் தான் கொடுக்குற பிளான்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது இல்லையா? இந்த சீட் ரிலேட்டட்ல அது விசிகாவோட நிலைப்பாடு என்ன? அதாவதுங்க டபுள் டிஜிட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை அடிப்படையில் இப்ப இருந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. இல்ல சொல்றேன் கேளுங்க. அதாவதுங்க அழுத்த கண்டிப்பா அதாங்க. அதாவது இன்னொருத்தவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு கேட்க தெரியுதுனாக்கா இவ்வளவு சீட்டை கேட்கணும், இவ்வளவு சீட்ல வெற்றி பெறணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதாங்க.